என்னமா காலையிலேயே ஷாப்பிங் போயிட்டு வரியா? பூங்காய் 10 ரூபா. பரவாயில்லையே. கத்திரிக்காய் இப்பதான் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. 1/2 கிலோ குளூருக்கு இன்னைக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. அநியாயத்துக்கு எந்திரிக்கோ என்ன முடியுது. கூட்டமானா சரி சந்தோஷமா கூட்டு சாமினே பக்கம் கூட்டு முடியுது. சீரியஸ் கொரியர் வந்திருக்கு. ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ் பார்சல். கிழமை ஒண்ணு அப்பா வந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கேலண்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோசரம் அப்பா எடுத்துட்டு போறாரு. சரி இன்னைக்கு என்னமா சமையல்? கத்திரிக்காய் தான் போட்டு கடைக்கு போறேன். சூப்பரா இருக்கும். கருப்பருங்களே எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாசம் ஸ்டோர்ல போட்ட பருப்பு கட்டை பருப்பே தோத்துட்டு மாடுது. அவ்வளவு பிரமாதமா நல்லா இருக்கு. தக்காளி அதிசயம் பாருங்க. கிலோ 1.5 கிலோ 50 ரூபான்னு போட்டாங்க. என்ன ஏன்டா இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்விடேஷனே சூப்பரா கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குது. ஹேப்பி நியூ இயர். என்னமா காலையிலேயே ஷாப்பிங் போயிட்டு வரியா? பல்கா நிறைய வாங்கிட்டு வரியா? கை வலிக்குது. எவ்வளவுமா அது? பூங்காய் 10 ரூபா. பரவாயில்லையே. இவ்வளவு பெருசு இருக்கு. பழமாயிடுச்சுங்க. கலரு மாறிக்கிச்சு. திரண்ட கையா இருக்குது. 2 நாளா பழுத்துக்கும். பெருசாவும் இருக்கு. பரவாயில்ல. 3 ரூபாய்க்கு பரவாயில்ல. 3000 வருது. இது என்னது? மோர். தம்மடி டப்பா டப்பா இருந்து ஊத்தி கொடுத்து டப்பா ஊத்தி டப்பா தெங்கிட்டு கொடுப்போம். பட்டர் மில்க். கத்திரிக்காய் இப்பதான் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. 1/2 கிலோ 5 ரூபா. பரவாயில்ல. காய் குறைஞ்சிருச்சு. நம்ம வீட்லயே எல்லாம் மாடியில கிலோ கணக்குல இருக்கு. எது கடையில போய் வாங்குற? இருக்குது. ஆமா கத்திரிக்காய் இருக்குது. ஒரு பொறிச்சு ஒரு 1/4 கிலோ சேரும். இந்த காயை பார்த்தா நல்லா இருந்தது. சொத்த காய் தான். நல்ல காய் இல்ல, சொத்த காய் தான். சரி பரவாயில்ல. காய் நல்லா பெருசா நல்லா இருந்து வாங்கிட்டு ஒரு 1/2 கிலோ இருக்கட்டும். ஏதோ குழம்பு கலப்புங்க. மணி இன்னைக்கு 7 ஆகி நான் டீ வைக்காத ஜாலியா இருக்கிறேன். அப்புறம் பறக்க செய்வேன். இவ்வளவு வாங்கினே பால் வாங்கல. பால் காசு இல்ல. பால் வாங்கல. போய் பால் மல்லிகைல தான் வாங்கிட்டு ஓடியா போறேன். காசு போய் காசு வாங்கிட்டு. இங்க பாருங்க, நியூ இயருக்கு வந்துட்டு காலண்டர் கொடுக்கறதுக்கோசரம் எல்லாம் நேற்று நைட்டு உட்காந்து நல்லா ரெடி பண்ணோம். ஆனாலும் இன்னும் 2 மூட்டை அப்படியே தான் இருக்கு. அரிசி உரைச்சு டைம் ஆயிடுச்சு. அரிசி உரைச்சு அரிசி ஊறினாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு 2 நிமிஷம் ஊறச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கோயில் பக்கமே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊரைக்காத பெருசு கோயில் கூட்டி வந்துடுறாங்க. அங்கே போல ஜாலியாக அங்கேயும் நடந்துக்கிட்டு போனால் எப்படியுமே நாயத்துக்கு ஆள் பிடிச்சிக்கிறாங்க. நாயம் பேசிட்டு ஜாலியாக வரணும் இருக்குது. பாலக்காய் வந்து நான் பழமாக்கிறதுக்கோசம் தான் வாங்கினேன். பழமாயிரும். 2 நாள் பழமாயிரும். அதனால மூடி வச்சுக்கிறேன். இந்த பையில போட்டா இது பழுத்துருமா? கலர் ஆயிருங்க. நாளைக்கு எடுத்து காட்டுறேன் பாரு கலர் எப்படின்னு. வந்து குளிர்ச்சி தான் சாப்பிட்றதுக்கு. சரி அதுதான் 3 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன். உங்க ஊர்ல எல்லாம் வாழைப்பழம் எவ்வளோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லா ஊர்லயும் கொஞ்சம் விலை கம்மியா தான் நினைக்கிறேன். பழமெல்லாம் கொஞ்சம் சகாயம் தான். சாப்பாடு இருக்கா? சாப்பாடு அரிசி இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுதான். பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம். நேத்து இரவு செய்த பிரியாணி ஒரே ஒரே நாளைக்கு காத்தாடிங்க சாயங்காலத்துக்குதா. தண்ணி ஆமா பைப்பு தண்ணி அப்படியே பிடிச்சி ஊத்துற. தண்ணி கொதிக்குதான் செய்யும். டீ தூள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் ரொம்ப வேகமா இருக்குது. கொஞ்சம் டீ தூள் நிறைய செலவாகுது. நிறைய போதுமா இருக்கு. ரேட்டு கம்மியாகனா அந்த மாதிரி தான் இருக்கும். 1 கிலோ வாங்கிட்டோம். 1 கிலோவே 300 ரூபா தான். ஆனா 3 ரோசஸ் 1/2 கிலோ 300 ரூபா. ஆனா அந்த அளவுக்கு இது போடணும். ஆமா. ஆனா சுவை அருமையா இருக்கு. சுவை நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் வேக உள்ள வச்சுக்கோங்க. டீ வைக்க கொஞ்சம் லேட் ஆகுது. அதான் போட்ட உடனே சாயம் வந்துருக்கு. சரியா போயிடும். கொஞ்ச நேரம் வெந்துதான் சாய் நிறைய இருக்கும். இறங்குனாலும் டீ டேஸ்ட் வரும். அப்பதான் ஒரிஜினல் அர்த்தமா. நல்லா வேக விட்டு சாயம் இருந்தாதான் ஒரிஜினல் அர்த்தம். 5 மணிக்கு வந்து செய்யணும். நாம எந்திரிக்கிறதே 6 மணி ஆயிடுச்சு. 6 குளூருக்கு இன்னைக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. அநியாயத்துக்கு எந்திரிக்கோ என்ன முடியுது. வெள்ளிக்கிழமை ஒண்ணு அப்பா வந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவசரமா. ஏரியா ஃபோக்கஸ் ஏரியாவா நமக்கு சட்ட அதிகாரி
7:30 மணி ஆயிடுச்சு. எப்ப எந்திரிச்சு வரா பாருங்க. பிரியாணியும் நிறைய இருக்கு. ஆனா பிரியாணி எல்லாம் சீக்கிரம் நீந்துரும், அது பிரச்சனை இல்ல. காலண்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோசரம் அப்பா எடுத்துட்டு போறாரு. அது வந்து கட்சி காலண்டருங்கிறதுனால நான் அவ்வளவுக்கும் டீப்பா காமிக்கல. நமக்கு அரசியல் வேண்டாம். ஏமா அரசியலே வேண்டாம். நாம போறோமா, ஓட்டு போடுறோமா, வந்தமா, வந்துகிட்டே இருக்கிறோம். வீடு முடிச்சு காலண்டர் தான் இன்னைக்கு வீடியோ வலிக்க முடியாது நினைக்கிற. காலண்டர் எடுத்தாதான் வீடு வலிக்க முடியும். உள்ளுமே சுத்தி வீடு சுத்தி காலண்டர் தான் இருக்கு. வருஷம் எல்லாத்து வீட்லயும் வெளியில இருந்து காலண்டர் வந்து அப்படி போறப்போ சொன்னோம். எங்க வீட்டுல இந்த வருஷம் வந்து 500 காலண்டர் இருக்குங்க. பாருங்களேன், இடமும் அடிக்க வச்சிருக்காங்க. இங்க ஒரு 250 காலண்டர் இருக்கு. பள்ளிப்பறை நகரத்தை நெசவாளர் நகர்க்கிறேன். இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நினைவாக இந்த வருஷ காலத்தில் வந்து நான் இங்கே வந்து கோயில் பக்கம் பார்த்தா காய்கறி போறேன். ஆப்பிள் வித்து கிலோ 100 ரூபா, மாதுளை கிலோ 100 ரூபா. காசுல கொண்டு போய் 50 ரூபா கொண்டு போனா வாங்க முடியல. ஆப்பிள் கிலோ 100 ரூபா. பரவாயில்ல. மாவை எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி தெரிஞ்சுவீங்க தான் வந்தா அப்படி கொண்டு சத்தம் கொடுக்கணும்னே. சரிங்க அப்படி வந்தா வாங்கிட்டாங்க. காலையில எழுந்திரிச்சு போயிட்டு மூக்கு அடிச்சிருச்சு. போயிட்டு மூக்கு அடிச்சுக்கிட்டேன். நான் போய் கத்திரிக்காய் பொறுக்குன்னா எனக்கு முன்னாடி பெரியத்த கத்திரிக்காய் பொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னுச்சு. அப்படின்னு நீங்கதானா அப்படின்ட்டு கோயில் பக்கம் போல யாரே இருப்பாங்களா பூ வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன சமையல்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏமா டீ சூடா குடிச்சாதான் வேலை செய்யும் நமக்கு மூளை. இல்ல நீ என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? இத்தனை நாள் லீவ் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறேன். லீவ் இருக்கா இந்த வருஷம்? லீவ் இருக்குது, எப்பயும் போலதான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் நிறைய சனி ஞாயிறுல நிறைய லீவ் இருக்குது. மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். லீவ் கிடைக்குதா? நிறைய லீவ் சனிக்கிழமை லாக்டவுன் போட்டா வருஷம் ஃபுல்லா லீவு தான். லாக்டவுன்ல வேணாம் வெறுத்து போயிருச்சு. லாக்டவுன் போட்டு லீவ் வந்து இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு. முதல்ல ஒரு நாள் லீவ் கிடைக்குமோன்னு ஆசையா இருக்கும். இப்ப ஏன்டா லீவ் விடுறாங்கனாலும் கடுப்பா இருக்குது. எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி, டெய்லியும் இந்த மாதிரி டீ வறுக்கி சொல்லிட்டு சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். இதெல்லாம் தேன், ஒரிஜினல் தேன் தெரியுமா? இங்க பாரு, நாட்டு சக்கரை தெவஞ்சிருக்குது பாருங்க. இதுலயும் தெரியுதா உறைஞ்சிருக்குது பாரு. தெரியலமா, மேபி தேன்லயே இந்த மாதிரி வர மாதிரி இருக்கலாம்ல. தேன்ல போய் எங்கிட்ட உரையும்? தேன்ல உரையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் அதுல தேன் எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி தேன்ல இந்த மாதிரி சக்கரை வருமா? சரி, சிலிண்டர் மாத்திரம் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. தீண்டாலுமே ஒரு அடுப்பு எரியறதுனால நான் டைம் கிடைக்கும் போது இந்த சிலிண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் ஆனது இப்போ ஒரு சிலிண்டர் மாற்றி 2 அடுப்பு பற்ற வைக்கிறதுனால சிலிண்டர் இப்போ நான் மாற்றிக்கிறேன். இன்னும் இன்னும் ஒரு 2 நேரத்தில் எரிப்பேன். சிலிண்டர் இருக்குது இன்னும் கேஸ். அது எப்படி தெரியுமா? ஈரத்துணி வச்சு தடவனோம்னா வச்சுக்குவேன், கேஸ் இருக்கிறது மட்டும் தெரியுமாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க, நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈரத்துணியை வந்துட்டு இந்த மாதிரி இதில் தடவனோம்னா வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி தடவனோம்னா கேஸ் இருக்கிற சைடு, கேஸ் இல்லாததெல்லாம் காஞ்சிருமாமா, கேஸ் இருக்கிறது மட்டும் ஈரமாக இருக்குமாமா. அதில் தீர்ந்ததுனால அதில் தெரியாமல் கூட இருக்கலாம். மேபி இதில் தேய்ச்சி பார்க்கலாம். மொத்தம் இந்த துண்டெல்லாம் அழுக்கு பண்ணிட்டேன். ஏம்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன், இப்படி சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஈரம் பண்ணோம்னா எந்த கேஸ் இருக்கிற சைடு மட்டும் ஈரமாகவே இருக்குமாமா, தெரியல. சரி, இன்னைக்கு என்னமா சமையல்? தண்ணியில் வந்து பருப்பு கத்திரிக்காய் போட்டு கடைய பாருங்கண்ணே. பருப்பு கத்திரிக்காய் கடைஞ்சி ஏதோ ஒரு பொரியல் செய்கிறேன். இப்போ அரிசி கடைஞ்சிட்டு இருக்கிறேன். அரிசி கடைஞ்சி ஒரு 2 வச்சுட்டு பருப்பு கத்திரிக்காய் கடைஞ்சி ஏதோ ஒரு பொரியல். கீரைலாம் இருக்குது, உருவணும் பார்க்குற டைம் இருந்தால் எதுவும் செய்வேன். ஏதோ ஒரு பொரியல் செஞ்சாலும் செய்வேன்.
அரிசி கஞ்சி அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அடுப்பில் வந்து நான் பருப்பு வேக போட போறேன். அதோட சின்ன குக்கர் இந்த அடுப்பில் பருப்பே காணோம். பருப்பு எடுக்கிறேன். உலைய வச்சுட்டு பருப்பு எடுக்கிறேன். பருப்பு பாருங்க, பருப்பு ஒரு 50 கிராம் பருப்பு, 50 100 ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பு கத்திரிக்காய் தான் போட்டு கடையை போறேன். சூப்பரா இருக்கும் கடைஞ்சோம்னா. பாருங்க நல்லா வந்து ஒரு 3 நைட்டு நல்லா களைஞ்சு போறேன். பருப்பு பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாசம் ஸ்டோர்ல போட்ட பருப்பு, கட்டை பருப்பே தோத்துட்டு மாடுது. அவ்வளவு பிரமாதமா நல்லா இருக்குது. கடையில் 100 ரூபாய் பருப்பு, ஸ்டோர்ல வெறும் 30 ரூபா தான். பரவாயில்ல. அதுதான் மாசம் ஒரு தடவை வாங்கிக்கிறது. இந்த மாசம் முதலுக்கு பருப்பு தீர்ந்து போச்சுனாங்க, வந்தா போடுறோம்னாங்க. மாச கடைசியா பருப்பு வந்து பக்கத்துல வாங்கிட்டு இருந்தாங்க. பார்த்து நானும் போனேன், வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி அதிசயம் பாருங்க. ஈரோடு போன 2 நாளைக்கு முன்னாடி கிலோ 1.5 கிலோ 50 ரூபான்னு போட்டாங்க. 100 ரூபாய்க்கு 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதிசயம் 3 கிலோ 100 ரூபாய்க்கு தக்காளி ஈரோடு மார்க்கெட்ல வித்தாங்க. ஆமா. இங்கல எவ்வளவு நம்ம ஊர்ல? இங்க கிலோ 60 ரூபாய் கிடையாது. 20 ரூபாய். அங்க 1.5 கிலோ 50 தான். 1.5 கிலோ 50 ரூபாய். பரவாயில்ல. அதான் வாங்கின வாட்டி அடியே வாங்கிட்டு வந்தனாலே தக்காளி வதக்கிட்டேன். தக்காளி வதக்குனா நேற்று பிரியாணிக்கு ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டேன். தக்காளி இருந்தாவே எங்க ஐக்கு வந்து அப்படியே தாராள பருப்பு எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க நான் நல்லா பருப்பு களைஞ்சி போட்டேன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லைங்க விளக்கெண்ணெய் ஊற்றினா வேகணும்ல, நல்லா வெந்திருக்கணும், டேஸ்ட் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ? 1 ஸ்பூனா? எத்தனை? எவ்வளோ? 1 ஸ்பூன் ஊற்றணும்னா போதும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். சரி, அது சூடு ஏறிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து நான் கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் ஒட்டிக்க வேக போட போறேன். இப்போ நான் காய் எடுத்துக்கிறேன். வந்து கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் உளிச்சு போட்டுருக்கிறேன். ஓகே. வேற பூண்டு ஒரு கட்டி உளிச்சிட்டு இருக்கிறேன். அவ்வளவு தக்காளி போடணும், வரமிளகாய் எல்லாம் உள்ள போடணும். நமக்கு பாருங்களேன் ஒரு மிஸ்டீரியஸ் கொரியர் ஒன்று வந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு குக்கிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நடுவில் சொல்றேன். ஸோ எதாவது கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் எங்கேயாச்சும் பார்ப்போம் இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ்டு பார்சல். மூடியே போடாம வச்சிட்டியா? ஆமாங்க, நெல்சர் கத்திரிக்காய் போட்டு ஒடுக்க முடிச்சுக்கலாம். ஓகே. வெறும் பூண்டு ஒரு கட்டி நான் உளிச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து அறுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கிறேன். இது மெயினாக வந்து நம்ம செடிக்காய் தான் ஒரு 1/4 கிலோ காய ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் நம்ம செடிக்காயாக இருந்தது. நான் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் தான் எடுத்து அறுத்தேன். மாடி தோட்டம் வச்சிருக்கிறது எவ்வளவு யூஸா இருக்கு. இன்னும் போச்சா காய் இருக்குது, ஒரு 5-6 காய் பொறிக்கலாம். இலங்கை கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் காய் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அங்க வந்து உணவு பஞ்சம் வந்துருச்சு. இலங்கையா? ஆமா. என்ன டிஷர்ட் அழகா இருக்கா? என்ன ஏன்டா இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவா. ஐயோ அம்மா அம்மா மூஞ்சி கூட கலவாம வந்திருக்கு. இவர அழகா. இவர தக்காளியா? அவங்க அவங்க ஒரு அழகு தான். இப்ப வந்து நான் 4 தக்காளி போட்டுக்கிறேன். 5 போட்டுக்கலாம். ஏன்னா குழம்புறதே சாயங்காலத்துக்கு தோசைக்கு தாவும் சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுல வந்து மெயினான மிளகா போடணும். அப்புறம் மெயினா அதெல்லாம் போடல கடை தண்ணியில் இது பண்ணு. குக்கரை வந்து தண்ணியில நினைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மூடணுமாமா? ஆமா, அப்புறம் ஈரம் பண்ணி தான் மூடணும். மிளகாமா? காரத்துக்காக தக்கணும். நான் பாரு ஒரு 5-6 எடுத்துருக்கிறேன். ஒரு 8 காய் எடுத்துருக்கிறேன். ஓகே. இப்போ மிளகா போட்டுச்சு. எல்லாமே போட்டுக்கலாம். ஒட்டுக்கா இல்லை, ஒன்றா போட்டு வேக போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கலாம். புளி பாருங்க, ஒரு சின்ன சைஸ் புளி. அவ்வளோதான். ஒரு விசில் வந்து நம்ம இறக்கி கடையிறது தான். கடைஞ்சி கடைசியாக தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். முடிஞ்சதா? முடிஞ்சது. ஈஸியானது தான். குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பில் வச்சுட்டுங்க. ஒரு விசில் வந்தால் காய் வந்து நம்ம கடையலாம். முருங்கீரை வாங்கி அப்படியே கிடையாது. இப்போ அந்த கீரை தான் இப்போ உருவி வளர்க்கலான்னு ஐடியா பண்ணுறேன். நம்ம போன வீடியோல நீ கீரை வளர்க்கணும் இல்லை, அப்போ ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தாங்க கீரையை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அறுக்கிறதாம்மா. ஏன்னா அறுத்துட்டீங்கன்னா சத்துலாம் வெளியில வரும். அப்படி கழுவுனா எல்லாம் மொத்தம் வெளியில போயிடும். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் வீடியோல சொன்னாங்க. அதை நான் கரெக்டா ஞாபகமா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி ஓகே. வீடியோ எடுக்க வரணும் முறத்த உடைச்சாச்சு. இது அவ்வளவுதான். இது அடுத்த வருஷம் அம்மா கைப்பக்கம் பேர்ல காலண்டர் அடிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் கொரியர்ல அனுப்பிடுறோம். சரியா? அந்த அளவுக்கு நம்ம நல்லா வளர்ச்சி ஆகி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்ம தெரியுமா எவ்வளவு வாழ்த்துக்கள். நீங்க போயிட்டோமா இந்த வருஷம் சூப்பரா நீங்க மேல்மைக்கு வருவீங்க அப்படின்னா எல்லாம் அவங்க ஆசீர்வாதத்தால நம்ம மேல்மைக்கு வரோம். ஓகே சாமி. ஆமா, அவ்வளவு பிளஸிங்ஸ் சீரியஸாவே இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு கமெண்ட்ஸ் சப்போர்ட். நம்ம முருங்கைக்கீரை இந்த கீரை வாங்கி 5 நாள் ஆகி போச்சு. பிரிட்ஜில் அப்படியே இருந்தது. சரி, இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கடைஞ்சி இந்த முருங்கைக்கீரை வாங்கிக்கிறேன். ஆமா, முருங்கைக்கீரைல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால முருங்கைக்கீரை வந்து எல்லா குழந்தைங்களும் நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ உங்க வீட்டுல யாராவது அம்மா அப்பா ஏதாவது முருங்கைக்கீரை கீரைலாம் செஞ்சாங்கன்னா மறக்காம சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வந்து நீங்க இப்படியே சாப்பிடுறது கூட நீங்க கவலை இல்லை. நம்ம ஒரு வடை சுட்டோம்னா வடை பருப்புல போட்டு நம்ம முருங்கைக்கீரை வடை சொல்லலாம். முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கலாம்.
எல்லாமே செய்யலாம். பருப்புல போட்டு முறைக்கிற கடையெல்லாம் முறைக்கிற எவ்வளவு செய்யலாம் நம்ம. நான் வந்து இப்ப சும்மா தான் வளர்க்க போறேன். அம்மா இவ்வளவு சொல்லியா நீ ஏன் இப்படி செய்யறேன்னு நினைக்காதீங்க. நாம சும்மா வளர்க்கறதே பிடிக்கும். கீரை எப்படினாலும் எடுத்துக்கலாம், எந்த கீரைனாலும் சாப்பிடலாம். கீரை வகை நான் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்பு நல்லது. இந்த வாரத்துல மட்டும் 3 நாள் கீரை சேர்த்திருக்கிறேன். ஒரு அடி கடைஞ்சேன், ஒரு அடி முளத்தக்கடி கீரை வதக்கிட்டே இப்ப முருங்கைக்கீரை வளர்க்குறேன். இந்த வாரம் முடிஞ்சுது. எந்த குழம்புனாலும் வச்சிடலாங்க. இந்த இந்த முருங்கைக்கீரை உருவுறதும் இந்த வாழைப்பூ சுத்தம் பண்றது பயங்கர கஷ்டம். கஷ்டமே கஷ்டம். இதுதான் பயங்கர கஷ்டமா இருக்குது. இது உருவணும். இது வந்து குச்சிலால் சுத்தமா இலையா எடுக்கணும். அதுதான் பயங்கர கஷ்டம். அதே மாதிரி வாழைப்பூலி வந்து ஒரு நரம்பு ஒரு தோல் இருக்கும், அது பொறுமையா எடுக்கணும். அதுலதான் பயங்கர பொறுமை வேணும். நான் கொஞ்சம் பொறுமை பத்ததான் இருந்தாலும் இதெல்லாம் அவ்வளவு சத்தானது. அதனால இதை நான் வாங்கி எப்படியும் வாரத்தை ஒரு வாட்டி வாங்கி நான் சுத்தம் பண்ணி செஞ்சுக்கிறது. இதை பாருங்க, இது 10 ரூபா 2 கட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். A few moments later. கேரி சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப கேரிக்கு வந்து வெங்காயம் எடுத்துக்கலான்ட்டு இப்ப வெங்காயம் எடுத்துக்கிட்டு அடுப்புல உட்காந்துக்கலான்ட்டு அடுப்புல உட்கார்றியா? அதான் பாரு போன் அடிக்கிட்டு. எவ்வளவு வெங்காயம்? வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கீரை கம்மியாக தான் இருக்குது. வெங்காயம் நிறைய போட்டாலும் டேஸ்ட் நிறைய இருக்கு, நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு போறேன். ஒரு 100-200 கிராம் வெங்காயம் போட்டு. கீரை கம்மியா இருக்கிறதுனால வெங்காயத்தை போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறது. ஆனா கீரை வந்தா இப்படி தான் இருக்கும். அதே வெங்காயம் போட்டதே கொஞ்சம் கீரை போட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் போட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதாவது வெங்காயம் நல்லா போடும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு டைம் பத்தல, அதனால பெரிய வெங்காயம் தான் அரைக்கிறாங்க. இந்த சின்ன வெங்காயம் எதுக்குமா? இது வந்து குழம்பு தாளிச்சு ஊத்துக்கணே. கடைசியில தாளிச்சு தாளிச்சு நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் தனியா. பாரு முருங்கைக்கீரைக்கு பாரு நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சிருக்கிறேன். பாருங்க காய் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நான் தண்ணி எடுத்துட்டு இப்போ கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டு தாளிச்சு ஊற்றணும். அதெல்லாம் கடைஞ்சிக்கிட்டு தாளிச்சு ஊற்றணும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க பருப்பு தெரியுது பாருங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டு சாப்பிட்டாவே டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே சாப்பிட்டா போர் அடிக்கும், பசங்களுக்கே போர் அடிக்கும். அதனால நம்ம ஒரு வாட்டி வித்தியாசமா இப்படி காய் போட்டு கடைஞ்சிருந்தா காயும் தெரியாது, கம்முன்னு சாப்பிட்டுக்காங்க. அதுதான் இப்படி ஒரு வாரம் அப்படி செய்வோம், ஒரு வாரம் இப்படி செஞ்சிருவேன். கடைவி ஒரு வாரம் காய் போட்டு வச்சிருவேன். பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப நம்ம இறுக்கி வச்ச தண்ணி வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊத்திக்கலாம். பருப்பு வச்ச தண்ணி. ஆமா, நான் பாதி ஊத்தி இருக்கிறேன். களைக்கூட்டு பார்த்துட்டு நான் ஊத்திக்கிறேன். கரண்டியில களைக்கூட்டிக்குவோம். ஏன்னா நம்ம தண்ணியா இருக்கக்கூடாது. ஓரளவு ஊற்றி சாப்பிட மாதிரி தான் போதும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. So time to reveal. ஆமா, ஓபன் பண்ணிரலாமா? பண்ணிடுவோம். என்ன கொரியர் வந்திருக்கு நமக்கு பாப்போம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு, பில்டப் வேணா. ஓபன் பண்ணி சரி இப்படி. ஆமா பாரு, நம்ம வந்து விவிஐபி. ஆமா, கார் பார்க்கிங். அது வந்து கார் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம கிட்ட தான் காரே இல்லையே. ஆமா, அது வந்து அந்த அக்கௌண்ட்ல கார் எடுத்துட்டா. ஆமா, காருக்கு விவிஐபி பாஸ். வந்து நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கு வந்து நமக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டு. என்ன நிகழ்ச்சி? பிளாக் டிஜிட்டல் அவார்ட். அவன் சொல்லிட்டே பாருங்க. நீ சொல்லு, ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன்? அவார்ட் ஃபங்க்ஷன்னா யூடியூப் சேனல்காரங்க எல்லாத்தையுமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. போய் நாமளும் ஒரு இந்த இதுல கலந்துக்கிட்டு ஜாலியா யாராவது வராங்க, என்னென்ன பேசுறாங்க அதெல்லாம் பாக்குறது. அப்ப அவார்டு வாங்க போலியா? வடிவேல் ஒரு படத்துல அவார்டு தான் அவனே வாங்கிட்டு வருவோம்ல, அவங்க என்ன அவார்டு தான் நாமளே சென்னையில நல்ல கடையா பார்த்து அடிச்சு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆமா, இந்த இன்விடேஷன் வரதுக்கு காரணமே நீங்க தான். நிறைய பேர் ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணீங்க.
ஸோ உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. So, first initiative- அவார்டு வந்து நீங்க ஃபுல்லு நீங்க தான் நமக்கே அவார்டு. அவங்க பேசுறா நமக்கு அவார்டு தான் நம்ம நினைக்க வேண்டாம். டச் பண்றீங்க டச் பண்றீங்க. இது பாருங்க பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு தனியா இல்ல, நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்த இது பத்திரிக்கை. ஸோ இங்க பாருங்களேன், நல்லா ஒரு கார்னிவல் எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. இது நான் பாருங்க நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த அவார்டு தான். இதையே நம்ம பத்திரிக்கை நம்ம அவார்டு சொல்றோம். இது வந்து நமக்கு ஒரு அழைப்பு பத்திரிக்கை தான், நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நமக்கு வந்துருக்குது இந்த பத்திரிக்கை. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி எங்க இருக்கா, ஜனவரி 9ஆம் தேதி வந்து ஈவெண்ட் இருக்கு. ஸோ நமக்கு ஏதாவதுனா நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ இன்விடேஷனே சூப்பரா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. நம்ம வந்து சென்னைக்கு நாங்க கண்டிஷனா வர போறோம். நம்ம சந்திக்கிறதுனா நம்ம எல்லாம் நமக்கு சந்திப்போம். ஏன்னா நிறைய பேர் சென்னையில நீங்க இருக்கிறீங்க. நம்ம உங்களை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க. சென்னைக்கு இந்த இதுதான் வரலான்னு ஒரு ஆசை இருக்கு. நம்ம சந்திக்க டைம் இருந்தா நம்ம சந்திப்போம். ஓகே, என்ன சொன்னா வருவாங்க. ஆமா ஆமா, அதுதான் இந்த இன்விடேஷனே ஒரு அவார்டு மாதிரி தான் நமக்கு. ஆமா, உண்மையாவே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நைட் வந்து நம்ம கேக் வெட்டி பயங்கரமா நம்ம சந்தோஷமா நம்ம கேக் வெட்டி கொண்டாட போறோம். இந்த வருஷம் நமக்கு வர்றதே நல்ல வருஷமா எல்லாருக்கும் நல்லபடி நல்லா அமையணும்னு நம்ம கடவுள் எல்லாருமே நம்ம வேண்டிக்குவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி ஓகே. என்ன நீ சமைக்கிறது பெண்டிங் இருக்கு? ஆமா, போல கீரை வளர்க்குறேன்னு அதை விட்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கிற. சரி சரி பரவாயில்ல, அதனால என்ன. இப்போ வந்து கீரை தான் வளர்க்க போறேன். இப்போ குழம்பு நான் தாள் ஊற்றிக்கிறேன். அதுதான் பெரிய வடசட்டி வச்சுருக்கேன். சின்ன வடசட்டி வச்சுன்னா போதியும் சட்டி. கீரை வளர்க்குறனால கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். குழம்பு தாளிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். என்ன எண்ணெய்? நல்லெண்ணெயா? கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கேட்கறேன். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய். அவர் ஏட்டிக்கு போட்டியே அவனுக்கு பதிலாக அப்படியே நானும் ஏட்டிக்கு போட்டியே சொல்றேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுக்க மறந்துட்டேன். பாரு, நம்ம வீடு கொடுத்து எனக்கு டைம் ஆகுதுன்னு நான் அங்கே அடுப்பில் செய்கிறேன். நான் கூட்டமானா சரி சந்தோஷமா கூட்டு சாமினே பக்கம் கூட்டு கூட்டிகிட்டு இருக்கிறேன். இப்படி யாரும் ஒரு வேலை செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆனால் இந்த சுத்தமாக போட்டுருவோம். அந்த வேறு கடுமை எனக்கு எந்த சீரகம் போட்டுக்குவோம். 5 சீரகம் போட்டாச்சு. வடகம் கொஞ்சம் போட்டு பாருங்க, வடகம் போட்டுக்கிறேன். அது செவந்துருச்சு. இப்போ வடகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு போடுறேன்னு. கருவேப்பிலை தலை பாருங்க, 2 வரமிளகா கிள்ளி வச்சுக்கிறேன். 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து போட்டு போகிறேன். குழம்புல எடுத்து ஊற்ற போகிறேன். நல்லா கும்பு வாசம் செமையா நல்லா இருக்குது. இது வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்புல எடுத்து நான் சரி. வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு நிறைய டைம். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நான் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே நம்ம வதக்கி விட்றதா. வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்குதுமே நம்ம கீரையை எடுத்து கொட்டி நல்லா வதக்கிட்டு தேங்காய் வேணால் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். சும்மா வேணால் சும்மா சாப்பிட்டுக்கலாம். நம்ம தெரியும் அவ்வளோதான். வேறு ஈஸியாக ஒன்றும் இல்லை. கீரை வளர்க்க தான் ஒன்றுமே தெரியுதே இல்லை. பாருங்க, சாப்பாடு செஞ்சுட்டேன். குழம்பு வச்சாச்சு. இப்போ கீரை வதக்கி விட்டாச்சு. கீரை வதக்கிட்டு இருக்குது. கீரை வாங்கினா சாப்பாடுலாம் ரெடி ஆயிரும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. செஞ்சாச்சு. செஞ்சு சாப்பிட தான் போகிறோம். இப்போ வந்து நான் இப்போ குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வேலைக்கு ரெடி போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா, பாய், see you.